தனது கட்சியை உடைக்க சதி செய்வதாக ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் கூறிய குற்றச்சாட்டை நிராகரித்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதா தள எம்எல்ஏக்கள் தாராளமாக ஐக்கிய ஜனதா தளத்தில் சேரலாம் என்று அழைப்பு விடுத்தார். பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு பீகார் சட்டசபையில் 22 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இவர்களில் 13 பேர் திடீரென கட்சி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினர். தாங்கள் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டதாகவும் தனித்து இயங்கப் போவதாகவும் சபாநாயகர் உதய் நாராயண் சௌத்ரியிடம் மனு அளித்தனர். அதை சபாநாயகர் திங்களன்று ஏற்றுக்கொண்டார். டெல்லியில் முகாமிட்டிருந்த லாலு உடனடியாக அதிருப்தி எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு பேசியதை அடுத்து 6 எம்எல்ஏக்கள் தாங்கள் கட்சியிலிருந்து விலகவில்லை என்று அறிவித்தனர். இந்த பரபரப்பான சூழலில் செவ்வாயன்று காலை பாட்னாவுக்கு வந்த லாலு பிரசாத் யாதவ் முதல்வர் நிதிஷ்குமார் தனது கட்சியை உடைக்க சபாநாயகருடன் சேர்ந்து சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். அதிருப்தி எம்எல்ஏக்களாக கருதப்பட்ட 9 பேருடன் பாட்னாவில் செய்தியாளர்களை சந்தித்த லாலு ராஷ்டிரிய ஜனதா தளத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி முறிந்ததால் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள அரசு மைனாரிட்டியாகிவிட்டதால் ராஷ்டிரிய ஜனதா தள எம்எல்ஏக்களை இழுக்க முயற்சிப்பதாக லாலு பிரசாத் குற்றம் சாட்டினார். माइनॉरिटी में ही चला गया है, डाइवोर्स होने के बाद से ये पागल हो गया है. பிறகு ஊர்வலமாக சென்று கவர்னர் டி.ஒய் பாட்டீலை சந்தித்து நிதிஷ்குமார் அரசு மீது புகாரையும் லாலு அளித்தார். இதனிடையே டெல்லியில் பேட்டி அளித்த நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதா தள அதிருப்தி எம்எல்ஏக்கள் எங்கள் கட்சிக்கு வந்தால் வரவேற்போம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்.